வெற்றிவேல் முருகனுக்கு ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நம. வந்தே குரு பரம்பரா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. குரவே சர்வலோகானாம் விசேஷே பவரோகிணாம் நிதேய சர்வவித்யானாம் ஸ்ரீ தக்ஷணாமூர்த்தியே நமः. ஓம் சகனா பவது சகனௌ புனத்து சக வீர்யம் கரவாவஹை தேஜஸ்வினாவதீதமஸ்து மா வித்விஷாவஹை. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு மகாநாராயண உபனிஷத்தினுடைய 170வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். இதில் போஜனாந்தே ஆத்மானுசந்தானம், போஜனத்துக்கு பிறகு ஆத்ம விசாரம் செய்யக்கூடிய மந்திரம். இது நாள் வரைக்கும் என்ன பண்ணுது, பிராணனை ஆகுதி கொடுத்துச்சு. பிராணனை பூஜையில் பிராணாய சவஹா அபானாய ஸ்வாகா யானாய உதானாய சமானாய அப்படின்னு சொல்லி பிரம்மனே ஸ்வாகா அமிர்தோ அமிர்தோ உபஸ்தரணமசி அப்படின்னு சொல்லி காயத்ரி சொல்லி இருக்கிற நைவேத்தியங்கள் என்னென்ன இருக்கோ, கதளிப்பழம், தாம்பூலம், நாரிகேல கண்டம், இதெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சொல்லி நிவேதனம் செய்வாங்க. அப்போ பிராண ஆகுதி, இது அன்னத்தை பிராணனுக்கு கொடுக்க இந்த பிராணன் வளர்ச்சி பெற்றால் இந்த பிராண அபானங்கிற மிக முக்கியமான, அதாவது பிராணன் ஹிருதயத்தில் வசிக்கிறது முக்கிய பிராணன்னு சொல்லுவாங்க. அது 10 பிரிஞ்சு தசப்பிராணனா தசவாயுவாக மாறும். மிக முக்கியமான வேலை செய்கிறது 2 பேர். ஒன்று பிராணன் வெளியே செல்வது, இன்னொன்று அபானன் உள்ளே ஆழத்தில். அது எங்கே குதம் தான், அதனுடைய எருவாய்க்கு மேலே, நாபிக்கு கீழே, சுவாதிஷ்டானத்துக்கும் கீழே குதம்னு சொல்லுவாங்க. அங்கே அபானனுடைய இருப்பிடம். அங்கேருந்து தான் குண்டலினி அபானனாக இருக்கிறது தான் மேலே பிராணனாக மாறுது. அதே பிராணாயாமத்தினாலேயோ குருவனுடைய வாக்சக்தினாலேயோ ஆத்ம விசாரத்தினாலேயோ பூஜையினாலேயோ உழவாரப்பணி திருப்பணி சத்காரியங்களில் ஈடுபடுறதுனாலேயோ பரோபகாரத்தினாலேயோ அந்த சக்தி வெளிப்படைந்து ஊர்தவகதி பெறும். அதோகதியில் இருக்கக்கூடிய அந்த அபானன் தன்னை பிராணனாக மாற்றுகிறது. வெளியில் போனால் பிராணன், உள்ளே வந்தால் அப்பானன். மேலே போனால் ஊர்தவகதி, கீழே போனால் அதோகதி. இப்போ இந்த 2 கதியும் நிறுத்தணும். உடம்பை கடந்து உயிருக்கு செல்லக்கூடிய உதான வாயுவாக மாறி சகசிராரம் ஏறணும். அதுக்கு ஒரு நாடி சுஷ்னா நாடி. அந்த மார்க்கத்தை பிடித்தா ஞான மார்க்கமாக யோகிகள் தான் அதை பொழுது முழுவதுமாக பயன்படுத்துகிறாங்க. அங்கேயும் ஒரே மார்க்கம்தான், ஞான யோகத்துலேயும் ஒரே மார்க்கம்தான். நீங்கள் வள்ளலாருடைய மொத்த ஃபிலாசபி வேதாந்தம் அண்ட் அத்வைதம்தான். வேதாந்தம்னு சொல்லாமல், உபநிஷத்துன்னு சொல்லாமல், அத்வைதம்னு சொல்லாமல் சன்மார்க்கம்னு சொல்கிறாங்க. சத்தை நோக்கிய பயணம், சத்தை நோக்கிய வழி. அப்புறம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியம், தன்னை ஜீவனாகவும் பரம்பொருளை ஈஸ்வரனாகவும் நினச்சி அவரை நோக்கிய பயணத்தை தான் அவர் கடைசியில் ஜீவ ஈஸ்வர ஐக்கியமாக முடிக்கிறார். நானும் அவரும் ஒன்றாக கலந்தோம், கரைந்தோம், ஒன்றானோம்.
இப்படிலாம் சொல்கிறார். நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார் அவர் தன்னுடைய. ஏன்னா ஞானிகள் வாழ்க்கையினுடைய குறிப்பேடு ரொம்ப முக்கியம். சந்தேகத்தில் பயணிக்கும் போது சந்தேகம் இருந்தால் அவங்களுக்கு நடந்திருக்க நிகழ்ச்சி அவங்களே அவங்க கைப்பட எழுதியிருக்கிறத அறிஞ்சால் அது நமக்கு எளிமையான நம்பிக்கையை கொடுக்கும். இந்த நம்பிக்கை கொடுக்கறது தான் குருவுடைய வேலை. அவங்க இருந்தாலும் சரி இறந்தாலும் சரி, அவங்கெல்லாம் இறப்பதில்லை. பொதுவாக எது நாள் வரைக்கும் அவங்க புகழ் இருக்கிறதோ அது வரைக்கும் அவங்களுடைய ஃபிலாசபி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். இவ்வளோ வருஷம் கழித்து அவரை நம்ம சொல்கிறோம், 150 வருஷம் கழிச்சோ 100 வருஷம் கழிச்சோ 500 வருஷம் கழிச்சோ 1000 வருஷம் சொல்கிறோன்னா, சங்கரரை பேசுகிறோம், சம்பந்தரை பேசுகிறோம், குமரில பட்டர் இங்கே எப்படி ஞானசம்பந்தர் ஜைனிசத்தை சரி செய்தாரோ சைவத்துக்கு இடையூறாக இருக்கிறதுன்னு சொல்லி, அதுபோல் அங்கே வைதிகத்துக்கு இடையூறாக பௌத்திசம் இருந்துச்சு. காசியில் முருகப்பெருமானே குமரில பட்டராக இருந்து பௌத்தத்தை சிஷ்யனாக மாறி பௌத்தத்தை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வைதிகம் மேலானதுங்கிறத நிலைநிறுத்துகிறார் சங்கரர் மாதிரி. எதாகி தர்மஸ்யங்கிற கதை தான் அந்த கதை தான். இங்கே எப்போல்லாம் தர்மம் நசுக்கப்படுதோ அப்போல்லாம் அவதாரம் ஏற்படுது. போட்டோம். இங்கே இந்த பிராண அபானன் அறிவு மிக முக்கியம். இந்த ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு, மேலே ஏறுவது ஆக்சிஜன், கீழே இறங்குவது கார்பன் டை ஆக்சைடு, அவ்வளோதான் அவசியம். உள்ளே வருவது ஆக்சிஜன், வெளியில் போடுவது கார்பன் டை. இதெல்லாம் சயின்ஸ் ஆல்ரெடி எல்லாம் இங்கேருந்து எடுத்தது தான். இதெல்லாம் அவங்கெல்லாம் இருக்குதுன்னு எப்படி இந்த மந்திரங்கள் எல்லாம் இதனுடைய வார்த்தைகள் எல்லாம் ஆராய்ஞ்சு தான் அவன் அங்கீகாரம் வாங்கிக்கிட்டே இருக்கான். நம்ம இதெல்லாம் ஆராய்ச்சி நமக்கு ஒன்றில் நிற்க மாட்டோம். இதுதான் பிரச்சனை நமக்கு. போட்டோம். இப்போ இந்த பிராண ஆகுத்தின்னு சொல்லுவாங்க, பிராண அக்னின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் என்னன்னா, பிராணனை எப்படி ஆகுத்தினா பிராணனுக்கு ஆகுத்தி. பிராணன் சொல்லக்கூடிய சித்துக்கு, சத்துக்கு சித்து, இல்லை சித்துக்கு சத்து, எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அது பிராணன் மகா பிராணனா ஆனால் ஆற்றல் பெருகும், செயல்பாடுகள் பெருகும், தபம் நன்றாக லெஜெண்டரி வாழ்க்கை வாழலாம். சாமானியன் 8 மணி நேரத்தில் டயர்டாயிடறான்னா இவன் 24 மணி நேரமும் டயர்ட் இல்லாமல் தெளிவான அறிவோடு செயல்படுவான். அதான் அங்கே இருக்கிற விஷயம், பிராணனுடைய தனிச்சிறப்பு. அதனால் போஜனாந்தே ஆத்மா அனுசந்தானம், ஆத்மாவை பற்றிய விசாரம். அனுசந்தானம்னா ஆராயிறது. அதுக்கு ஒரு மந்திரங்கள் எழுதியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அங்குஷ்டா மாத்திரக புருஷோ. இது மகா வாக்கியம், எழுதிங்க. உயிரினுடைய வடிவத்தை சொல்லுது. இப்போ நெஞ்சில் முக்கிய பிராணன் இருக்குன்னு சொன்னல, அங்குஷ்டனா கட்டை விரல். அங்குஷ்டா மாத்திரக புருஷ. புருஷன்னா அந்த பரம்பொருள் கட்டை விரல். இப்போ நான் அன்றைக்கே சொன்ன தம்ஸ்அப்னா இறைவன் வென்றான்னு அர்த்தம். நம்மளுடைய இது அது நம்மளுடைய முத்ரா. அது இறைவன் வென்றான்னு சொல்கிறது தான் அங்குஷ்ட மாத்திரக புருஷோ. கட்டை விரல் அளவில் உயர் ஆத்மா பரமாத்மா. அந்த வடிவத்தை காமிக்கிறாங்க ரிஷிகள். உள்ள அந்த ஜோதி எப்படி தம்ஸ்அப் காமிச்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி. அதே மாதிரி நம்ம கைவிரலில் இந்த கட்டை விரல் அக்னியையும் பரம்பொருளையும் குறிக்கிறது. இது வாயு, சுட்டு விரல் வாயு, நடுவிரல் ஆகாசம். இது நீர், இது நிலம். புரியுதா? அப்படி கைவிரல்கள் மூலியமாக முதிரைகள் மூலியமாக பஞ்ச அதே மாதிரி பிராணன் அப்பானன் வியானன் உதானன் சமானன் அப்படின்னு 5 விரலுக்கும் முதிரை இருக்குது. ஆச்சா? இப்போ அங்குஷ்ட மாத்திரக புருஷோ, இந்த இறைவன் உள்ளே இருக்கக்கூடிய ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய முக்கிய பிராணனானது கட்டை விரல் அளவுக்கு இருக்கிறது. இது அடிக்கடி சொல்லுவாங்க. இது மகா வாக்கியம். இது வடிவம் காமிக்கிறது.
அங்குஷ்டம் சமாசிர, அங்குஷ்டத்தில் தான் எல்லாம் எல்லாருக்கும் புகலிடமாக இருக்கிறது. இந்த உடம்பில் இருக்கிற 96 தத்துவங்களும் அந்த அங்குஷ்டக்குள்ளே போய் நுழைஞ்சிரும். இறுதியில் அதுக்குள்ளே ஒடுங்கும். 10 வாயுக்கள், பஞ்ச கோஷங்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச புலன்கள், கர்மேந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள், எல்லா சகல தத்துவங்களும் இதுக்குள்ள. அதுதான் சமாசிரிதக. கடைசியில் எல்லாம் போய் ஆசிரியம் அடையக்கூடிய, அடைக்கலம் போகக்கூடிய, புகலிடம் இருக்கக்கூடிய இடம் இந்த ஹிருதயம் சொல்லக்கூடிய அங்குஷ்ட மாத்திரக. ஈஷக, அவனே ஈஸ்வரன். ஈஷக சர்வஸ்ய ஈஷக, எல்லாருக்கும் அவனே பதி, அவனே தலைவன். ஜகத்தக, ஜகத்தும் அவனே. பிரபுகு, தலைவனும் அவனே, ராஜாவும் அவனே. அவனுக்கு நாங்கள் அக்னியில் ஆகுதி கொடுக்க, பிரணீதி, அவன் அன்பு பெறட்டும், அன்பு வடிவமாகட்டும், எங்கள் மீது அன்பை காட்டட்டும். பிரணீதி விஸ்வபுக்கு, உலகத்தை அவன் அனுபவிக்கிறான். சித்த உலகத்தை அனுபவிக்கும், சத்தை அனுபவிக்காது. சித்த ஜகத்தை நோக்கி போகுது, சத்து அகத்திலே இருக்கு, அசையாமல் இருக்கிறது. ஒன்று அசையும், ஒன்று அசையாது. அம்மிக்கல், ஒன்று அசையும், ஒன்று அசையாது. அதுபோல் அனுபவிப்பவனாக உலகத்தை கடைசியில் அனுபவிக்கணும். எல்லாத்தையும் தன்னோட ருத்ரனாக மாறி எல்லாத்தையும் தனக்குள்ளே கிராகிப்பாங்க. அந்த நிலையை அங்குஷ்ட மாத்திரக புருஷக அப்படின்னு அந்த லைனை வச்சுங்க. இப்போ அவயவ ஸ்வசதா பிரார்த்தனா மந்திரக, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பார்க்கும் சக்தி, புலன்கள் தன்மாத்திரான்னு சொல்கிறோம் இல்லையா, பஞ்ச தன்மாத்திரான்னு சொல்கிறோம் இல்லையா. ஞானேந்திரியத்துக்கும் உண்டு, கர்மேந்திரியத்துக்கும் உண்டு. தன் மாத்திரன்னா அது மட்டும்தான் செய்யும். அது கண்ணு எதுக்கு தன் மாத்திரன்னு சொல்கிறாங்கன்னா, அது மட்டும்தான் செய்யும். எது மட்டும்னா, கண்ணு பார்க்குறது மட்டும்தான் செய்யும், காதுனா கேட்குறது மட்டும்தான் செய்யும், வாயினா பேசுகிறது. அது மாதிரி அது மட்டும்தாங்கிறத தான் தன் மாத்திரக. அந்த புலன்கள் எல்லாம் இப்போ கண்ணுனா கண்ணு நல்லா தெரியணும், காது நல்லா கேட்கணும், வாய் நல்லா பேசணும், நாக்கு நல்லா சுவைக்கணும், இப்படி தான் இருக்கணும்னு சொல்லும்போது அங்கே அதுக்கான பிரார்த்தனை இருந்தால் அது நீடிக்கட்டும், நிரந்தரமாகட்டும். கண் சரியாக தெரியலன்னா கண் சரியாகட்டும்ங்கிறது முதல்ல. நீங்கள் டாக்டர் போய் பார்க்கணுன்னா கூட என்ன நோக்கத்தில் போகிறீங்க, கண் சரியாகட்டும்ங்கிறதுக்கு முதல் படி. அதுக்கப்புறம் டாக்டரை பார்க்கணும், அப்புறம் செக் பண்ணணும், அப்புறம் கண்ணாடி போடணும், அப்புறம் அந்த கண்ணாடி போடுறவரை போய் பார்க்கணும். இதெல்லாம் அடுத்தடுத்த படிக்கட்டு. முதல் நோக்கம் என்னது, அது இருக்க வேண்டிய இடத்துல கண் பார்வை இருக்கட்டும், காது கேட்கட்டும், அப்படி தானே சொல்லுவோம். அது சொல்லுது. அவயவங்கள் ஸ்வசதா, தன்னுடைய இருப்பிடத்தில் இருக்க வேண்டும். அதுக்கான பிரார்த்தனா மந்திரம். வாக்கு ஆசனம், அதோடைய ஆசனம் என்ன, வாக்குடைய ஆசனம் வாய் அங்கே இருக்கட்டும். பிராணக நசோ, நரம்புகளில் பிராணன் ஓடட்டும். அக்ஷயோ சக்ஷுகு, பார்வை கண்ணில் இருக்கட்டும். கர்ணயோகோ ஸ்ரோத்ரம், கேட்கும் சக்தியானது காதுகளில் இருக்கட்டும். பாகுர் பலமானது கைகளில் இருக்கட்டும், எடுப்பதற்கு. ரோஜக, வீரியமானது தொடையில் இருக்கட்டும். அரிஷ்டா விஸ்வான் அங்காணி, இப்படி அந்தந்த மாத்திரைகள், அந்தந்த புலன்களானது அந்தந்த இடத்துல இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் விஸ்வான் அங்காணி தனுகு, மற்ற அங்கங்களும் இந்த உடம்பில் தனுவாமேஷக, சூக்ஷ்ம உடம்போடு சரியாக வேலை செய்யட்டும்னு பிரார்த்திக்கிறேன். நமஸ்தே அஸ்து, என்னுடைய அங்கங்கள், அங்க உறுப்புகள், பொறிகள், புலன்கள் அதனுடைய இருப்பிடத்தில் இருக்கட்டும் என்று தேவதையை அந்தந்த அங்கங்களுக்கு அந்தந்த தேவதைகளுக்கு இந்த ஆகுதியை கொடுக்குறேன். மா ஹிம்சி, எங்களை துன்புறுத்தாதீர்கள்.
கண் பார்க்காமலோ காது கேட்காமலோ போனால் பிரச்சனை தானே, அதை சொல்கிறாங்க. ஸோ புலன்கள் தன் இருப்பிடத்தில் இருந்து புலன்கள் தன் இருப்பிடத்தில் இருக்கிறது பொதுவாக ஒரு இது இருக்குது, தமக சமக. தமகனா புலனடக்கம், சமகனா மன அடக்கம்னு சொல்லுவாங்க. அதுதான் விஷயம். இந்த மன அடக்கம் புலனடக்கம்லாம் நீ அடங்கு பார்க்காத கேட்காதனா அது சொல்லிகிட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு ஒரு பிராணாயாமத்தை பட்டால் பிரத்யாகாரம் ஆகிடும். பிரத்யாகாரம்னா தான் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கிறது பிரத்யாகாரம், வேறு ஒன்றும் இல்லை. அது கண்டினியூ ஆனால் தாரணா, அது கண்டினியூ ஆனால் தியானம், அது கண்டினியூ ஆனால் சமாதி. எல்லாம் எதை நோக்கி போகுதுன்னா இந்த ஒன்றை நோக்கி போகுது. இதில் என்ன உபநிஷத்து பல விதத்தில் மேன்மையாக இருக்கிறதுக்கு நமக்கு பிடிச்சிருக்கிறதுக்கு காரணம் ஒரு ரொம்ப எளிமையானதாகவும் இருக்கு, ரொம்ப சுருக்கமானதாகவும் இருக்குது. நீங்கள் ஆச்சரியம் என்னென்னா அதில் ஒரு கர்மமும் இல்லை. ஒன்று சிரவணம் பண்ணு, ரெண்டாவது சிந்திச்சுப்பார், ஒரு இடத்துல அமர்ந்து அதை உன்னுடைய அமிர்தமாக மாற்றிக்கோ, அமிர்தத்தோடு அமிர்தமாக கலந்துரு. மூணே விஷயந்தான். ஒன்று சிரவணம் பண்ணு, இன்னொன்று சிந்திச்சுப்பார், எஞ்சி இருக்கிறது அமிர்தம், அந்த அமிர்தத்தை அள்ளி பருகு. அந்த அமிர்தத்தை அள்ளி பருகிறான், அங்கே தான் மரணமற்ற நிலை, சாகா நிலை. அதை தான் வள்ளலாரும் அதை தான் வலியுறுத்துறாரு. அதை பெரிய பிம்பமாக காமிக்கிறாங்க. ஆத்மாவுக்கு என்றைக்குமே அழிவு கிடையாது. நீ ஆத்மாவா மனுஷனா மனசா புத்தியா, அது புரிஞ்சுங்க முதல்ல. நீங்கள் ஆத்மாவா மனசா புத்தியா அகங்காரமா திமிரா கொழுப்பா மாமிசமா எலும்பா தோலா, எது நீங்கள்? ஆத்மா அழியாத பொருள், அது என்ன புதுசாக மரணமற்ற நிலை? அது என்ன தெரியாமல் தான் கேட்குறேன். சாகா மருந்து, வேகா புனல் என்னென்னமோ இருக்குது, சாகா தலை வேகா என்னென்னமோ சொல்கிறாங்க. சித்தர்கள் நிறைய அவங்க பாஷை நேராகவே புரியாது. அது வேறு அவங்க புதிர்லாம் நிறைய போட்டு வைக்கிறாங்க. இதெல்லாம் யார் எப்படி அவன் தேடி கண்டுபிடிக்கணும்? நான் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிருக்கோம், ஈஸியாக கொடுத்துருவோமா? அவன் தேடி அலையிட்டுன்னு என்ன பண்ண சுத்த விட்ருக்காங்க. பரம்பொருளும் இந்த உபநிஷத்தில் தன்னை பலவிதமாக பிரித்து தான் போட்டிருக்கு. தேடுறவனுக்கு எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி ஃபார்முக்கு கொண்டு வந்து ஒரு நேர்கோட்டில் கொண்டு வந்தால் ஸ்ட்ரக்சர் வெளிப்பட்டுரும். அந்த வடிவமைப்பை நன்றாக புரிஞ்சதுனால சொல்கிறேன். இப்போ ஆத்மா, நீ ஆத்மாவா நீ மனுஷாங்கிறத நீ முதல்ல முடிவெடு. அது தெரியாமல் இருந்த குரு வந்துட்டாங்க, தெரியணும். சிந்திச்சு பார்த்தா எல்லா விதத்துலேயும் எல்லா ஞானிகளும் ஒரே கருத்தை தான் சொல்கிறாங்க. ஏதாவது கருத்து மாறுபட்டு சொல்கிறாங்களா? சொல்லுங்கண்ணா. ஏதாவது கருத்து மாறுபட்ட கருத்து இருக்குன்னா, கடவுள் ஒன்றும் இல்லை நிறையா இருக்குன்னு சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். கடைசியில் ஒன்றில் தான் அடங்கும் இல்லையா? இப்போ இத்தனை எம்பிஸ் இருக்காங்க, ஒரு சிஎம், ஒரே ஒரு பிஎம் தான் இருப்பாங்க. இத்தனை எம்எல்ஏஸ் ஒரே ஒரு சிஎம் தான் இருப்பாங்க. எல்லா கடைசியில் யார் வெளிப்படுத்துவாங்க? அந்த ஸ்டேட்டுடைய ரெப்ரசன்டேட்டிவ், இந்த நேஷனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஒருத்தவங்க தானே போகிறாங்க வெளியில். இது புரியுதா? இவங்கெல்லாம் யார்? அவங்களுடைய எண்ணங்களை செயல்படுத்தக்கூடியவங்க, எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தானே. அப்படி ஒன்றில் ஆரம்பித்து தானே 100 வரைக்கும் 1000 வரைக்கும் அது பரவி நிற்குது. ஒன்று தான் எல்லாருமே, அந்த ஒன்றை நோக்கி தான் எல்லாருமே வேலை செய்யணும். வேலை செஞ்சிட்ருக்காங்க இல்லையா? ஒரு ரயில்வே மினிஸ்ட்ரின்னு சொன்னால் ரயில்வேல எத்தனை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, எத்தனை லேபர்ஸ் இருப்பாங்க, எத்தனை ஒரு பெரிய இதாக இல்லையா? ஆனால் எல்லோரும் ஒரே நோக்கத்தில் தான் இருப்பாங்க. அங்கே பார்லிமெண்ட்டில் என்ன ஃபைனல் பண்ணுறாங்களோ அதை எக்ஸிக்யூட் பண்ணுறக்கூடிய குறிக்கோளை தான் எல்லோரும் செயல்படுத்த முடியும். மாற்றி செயல்படுத்த முடியாது இல்லையா? அப்போ ஒன்று தான் எல்லா ஞானிகளும் சொல்கிறாங்க. யாராவது ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி 1000 கடவுள்கள் தெரியாமல் பண்ணலாம். எங்கே போனாலும் நீ ஒன்று தான். எங்கே போனாலும் நீ தான் பேசிக்கிற, உங்கள்கிட்ட தான் பேசிக்கிற, நீ தான் செயல்படணும். பிரார்த்தனை பண்ணுறது யார்? பிரார்த்தனையை கேட்குறது யார்? பிரார்த்தனையை சித்தி பண்ணுறது யார்? 3 பேரும் ஒன்று. அங்கேயே சொல்லியாச்சு, அங்கேயே அத்வைதம். இது மாதிரி யாரும் சொல்லியிருக்காங்களா இல்லையோ எனக்கு தெரியாது. என்னுடைய எண்ணங்களில் தோணுனது. ஃபிலாசபி ஒன்று, உதாரணம் மாறுபட்டு இருக்கலாம். ஃபிலாசபி ஒரே. பார்ப்பவன், பார்க்கப்படும் பொருள், பார்வை 3 ஒன்று. அறிபவன், அறியப்படும் பொருள், அறிவு 3 ஒன்று. குரு, சிஷ்யன், உபனிஷத்து 3 ஒன்று. குரு, சிஷ்யன், ஈஸ்வரன் 3 பேரும் ஒன்று. சொல்கிறது புரியுதா?
ஜீவ ஈஸ்வர ஐக்கியம். அதனால் இந்த அத்தனை தத்துவங்களையும் அதது இடத்துல அது வேலை செய்யட்டோன்னு சொல்லி, இதெல்லாம் நான் இல்லைங்கிற ஒரு அறிவு இருக்கணும். முக்கியமாக நீங்கள் இனிமேலாம் ஆத்மானா யாரையோ சொல்கிறாங்க, கடவுள்னா யாரையோ சொல்கிறாங்க, இறை வழிபாடுனா ஆத்ம விசாரம்தான். எது ஈஸி சொல்லுங்கள். இப்போ நேற்று அதை தான் நான் சொல்ல மறந்தது, ஏதோ சொல்ல வந்தேன் மறந்துட்டேன்னு சொன்னேன்னே. நீங்கள் 30 ஆண்டுகள் ஒரு சன்னதிக்கு போய் வழிபட்டு 30 ஆண்டுகள் நித்திய கர்மாவாக நீங்கள் பண்ணியிருந்தா கூட அது 3 வருஷத்தில் தியானத்தில் வென்றெடுக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ரத்தின சுருக்கமாக சொல்கிற, எக்ஸாகரேஷன் கிடையாது, இதுதான் மெய்ப்பொருள். 30 ஆண்டுகள் செய்த பக்தி யோகமானது 3 ஆண்டுகளில் ராஜயோகமாக மாற்றிக்கொள்ளலாம். எப்படி நான் சொன்ன காமத்தை கர்மமாக மாற்ற முடியும், கர்மத்தை யோகமாக மாற்ற முடியும். சொந்த கருத்து கிடையாது, அதில் இருக்கக்கூடிய அமிர்தத்தை வெளிக்கொண்டு வரும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த பார்வை இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறான். அந்த பார்வையை பார்க்கக்கூடிய வல்லமை முருகப்பெருமானை நான் அடியேன் பார்க்குறேன். இதே ஆடியோவை நீங்கள் ஆன் பண்ணினீங்கன்னா அடியேன் அப்படியே சின்சியராக ஒன்றும் தெரியாத மாதிரியும் தான் கேட்குறேன் நான். தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் ட்ரிப்புக்கு போகும்போது ஆடியோ போடுறீங்களே, உங்களை மாதிரி தான் நானும் உட்காந்து கேட்குறேன் அந்த ஆடியோவை. அடியேன் பேசுனது தான், என்ன பேசுனெல்லாம் எனக்கு தெரியாது. மந்திரம் இருந்திருக்கலாம், மந்திரம் எழுதும்போது எனக்கு உதிச்சிருக்கலாம். ஆனால் நான் என்ன பேசுகிறேன், எப்படி பேசுகிறதெல்லாம் நான் வாட்ச் பண்ணதே கிடையாது. ஏன்னா ஆடியோ வேறு, ஆடியோ கேட்டதே கிடையாது. இப்போ நீங்கள் ட்ரிப்பில் போடும்போது முருகப்பெருமான் பேசுவதாகவும் அடியார்கள் கேட்குறது மாதிரி தான் அடியான் உணர்றேன். இதுதான் சத்தியம். இப்போ சொல்லக்கூடிய கருத்து காமத்தை கர்மமாக மாற்றின, கர்மத்தை யோகமாக மாற்றின, யோகம்தான். அப்போ சம்சாரிக்கு நீ கர்மத்தை விடுன்னு சொல்லலை, கர்மத்தினுடைய பலனை விடு. அதுவே 2 ஒன்று தான். இப்போ திருவண்ணாமலையில் ஆயிரக்கணக்கான சாதுக்கள் உட்கார்ந்துருக்காங்களே, அவங்கெல்லாம் கர்ம சந்நியாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குது. கர்ம சந்நியாசம்னா கர்மத்தை விட்டுடுறது. கர்மத்தை விட்டுட்டா சந்நியாசம். சரி, சந்நியாசம்னா முக்தி. சந்நியாசம் பண்ணவங்களுக்கெல்லாம் முக்தி இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், அவன் கர்மத்தை தியாகம் பண்ணிவிட்டு சும்மா உட்காண்ட்ருக்கான். வேலை எதுவும் செய்ய வேண்டாம், சும்மா இருக்கிறேன்னு உட்காந்துருக்கான். ஒரு கிரிவலமாவது வரலாம். நம்ம இங்கே இருக்கிறோம், டெய்லி கிரிவலம் பண்ணணும்னு தோணுது இல்லையா? ஒரு கிரிவலமாவது பண்ணிட்டு வரலாம்ல. இல்லை, ஒரு கர்மத்தை தியாகம் எதுக்கு பண்ண சொன்னாங்கங்கிற, கர்மத்தை தியாகம் பண்ணுன்னு சொல்கிறது சன்னியாசம் ஒத்துக்கிறேன். எதுக்காக அந்த சன்னியாசம்னு கேட்டால், சிரவணமோ மனநமோ நீ பண்ணணும். கடமையை தவற சொல்லலை வேதம். தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பாக பிரச்சாரம் பண்ணக்கூடாது. இப்போ இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு, அதெல்லாம் எனக்கு வருத்தம் அளிக்குது. நிறைய நடந்துருக்கு. சன்னியாசம் எடுத்தால் தான் உனக்கு உபதேசம் பண்ணுவேன்னு ஒரு காலத்தில் சொல்லியிருக்காங்க. சன்னியாசம் எடுத்தால் தான் முக்தின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாம் அவங்கங்க தன்னுடைய கருத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றி விட்டுறாங்க. உபநிஷத்தில் அப்படி கிடையாது. உபநிஷத்தில் அப்படி கிடையாது. சன்னியாசம் எடுத்தால் தான் முக்தின்னு சொல்லுங்க பார்க்கலாம். எங்கே இருக்கு எனக்கு லைன் காட்டுங்களேன். தெரியாமல் தான் கேட்குறேன். கிடையாது அது மாதிரி. அதனால் அர்ஜுனனுக்கு மகாவிஷ்ணு உபதேசம் பண்ணுற அழுத்த திருத்தம் ஒரு மந்திரம் 2 மந்திரம் இல்லை, ஒரு சாப்டரில் மட்டும் தனியாக சொல்லலை. ஆக்சுவலாக 18வது சாப்டரில் தான் சன்னியாசத்தை விவரமாக பேச போகிறாரு. ஆனால் அந்த சந்நியாசத்தை, அந்த கர்ம யோகத்தை இந்த 18 சாப்டர்லையுமே அங்கங்கே சொல்லிக்கிட்டே வராரு. அதை நம்ம உங்களுக்கு பகவத்கீதை நான் பேச போகிற நேரத்தில் அதை உங்களுக்கு விவரிக்கிறேன். பேச வேண்டிய கட்டாயம் வந்ததுன்னா அதை அடியன் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க, அது ஏன் நம்ம பேசுகிறதுக்கு, நம்ம தான் உபநிஷத்தில் அங்கங்கே அதை பயன்படுத்திட்டு தானே இருக்கோம். அப்படின்னு தான் அதில் பேசாமல் இருக்கிறோம். இப்போ இந்த கர்மத்தை விடாத, கர்மத்தினுடைய பலனை விட்டினா எல்லாருக்கும் நன்மை. கர்மத்தை விட்டினா எல்லாருக்கும் ஆபத்து. கர்மத்தை நீ 60 வயசுக்கு மேலே விடு, அதை ஒத்துக்கிறேன். கர்மத்தை 20 வயசில் விடுறேன்னு சொல்கிறதோ, 40 வயசில் விடுறேன்னு சொல்கிறதோ, கடமையை செய்யாமல் கர்மத்தை விடுறேன்னு சொல்கிறது மகா தவறு.
எதுக்காக சந்நியாசம் எடுக்கிறாங்கன்னா, இப்போ அவங்களுக்கு தெரியுமா, இப்போ திருவண்ணாமலையில் உட்காந்துருக்கிற ஆயிரக்கணக்கான சாதுக்கள், சிவனடியார்கள், சிவகணங்கள் சுவாமி என்றைக்கே உபதேசம் பண்ணுவாங்க. அது வரைக்கும் நீ என்ன பண்ணுவ? அது சொல்லு. அது வரைக்கும் உனக்கு நேரம் போக வேண்டாமா? காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சாப்பிடுவேன் தூங்குவேன்னா என்ன ஆகும்? தமோ குணம் தான் வளர்ச்சி அடையும். இது புரியுதா? அதனால் சம்சாரிக்கு கர்மத்தை யோகமாக பண்ணுவதும் பக்தியை யோகமாக மாற்றுறதும். இப்போ சொன்னல 30 ஆண்டுகள் நீ செய்த பக்தியானது, நீ எத்தனை முறையில் எப்படி செஞ்சிருந்தாலும் சரி, அந்த பக்தியானதை ராஜயோகத்தில் 3 ஆண்டுகளில் அடையலாம். இந்த 3 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் பலனை 3 ஆண்டுகள் நீ தியானத்தில் 8 மணி நேரம் உட்கார முடியும்னு உட்கார முடியும். யோகியில் இருக்கிறவன் உட்கார்றான். நிதித்தியாசனம். இதே நிதித்தியாசனத்தை 3 ஆண்டுகளில் நீ தியானத்தினால பெற்ற அனுபவத்தையோ அனுபூத்தியையோ விசாரத்தினால 3 மாதங்களில் நீ பெறலாம். சத்குரு கிடைச்சாங்கன்னா 3 வருஷம் நீ தியானத்தில் பெற்ற அனுபவத்தையும் அனுபூத்தியையும் 30 நாட்களில் சத்குரு ஒரு சிலபஸ் வைப்பாங்க. அடியானும் வைக்க தான் போகிறேன். கடைசியில் இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணி முடித்தவங்களுக்கு ஒரு அட்வான்ஸ்டு லெவலில் ரொம்ப எளிமையாக சுருக்கமாக அனுபூதிக்கு போகிறத பற்றி பேச தான் போகிறோம். இப்போ பேசினா சரியாக வராது. அப்போ 30 ஆண்டுகள் 3 ஆண்டுகளாகுது. 3 ஆண்டுகள் 3 மாதங்கள் ஆகிறதுக்கு ஞானத்தினுடைய சிறப்பு. ஏன்னா ஞானத்தில் கர்மமே இல்லை. நீ எங்கேயோ ஒரு தூரத்தில் இருக்கார், அவரை அடையிறதுக்கு டைம் வேணும் சுவாமி, ஸ்பேஸ் வேணுமே, தூரம் இருக்குது, பயணிக்கணுமேங்கிறது இருக்குது. ஆனால் ஞானத்தில் நீ பயணிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைப்பா. நீ தான் அது. நீ எங்கே பயணிக்க போகிற சொல்லு. சுவாமி இங்கே இருக்காங்க, அங்கே போயிட்டு வரேன்னா அதுக்கு நேரமாகும், தூரமாகும், வாகனம் வேணும், இதெல்லாம் இருக்கே. நீ தான் அதுன்னு அறியறதுக்கு வாகனம் என்ன? ஞானம்தான் வாகனம். ஞானம் யார்? ஞானம்தான் நீ. இது விசாரத்தினுடைய மகத்து. ஏன்னா புதுசாக உங்களுக்கு நான் எதையும் அறிமுகப்படுத்த போகிறதில்ல. ஏற்கனவே எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க விஷயம். கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணி நுட்பத்தை சொல்லி கொடுத்தா நிதித்தியாசனம் கைகூடும். நிச்சயம் கைகூடுன்னு சொல்கிறான். நிச்சயம் நிதித்தியாசனம் ரெண்டும் ஒன்று தான். உன்னுடைய ஸ்வரூபத்தில் நீ நிற்கிறது தான் மோட்சம், நீ நிற்கிறது தான் ஞானம், நீ நிற்கிறது தான் தபம், நீ நிற்கிறது தான் சித்தி. அதுதான் சொல்ல வந்தது. 30 ஆண்டுகள் நீ செய்த பக்தி யோகமானது 3 ஆண்டுகளில் ராஜயோகத்தில் தியானத்தை அந்த பலனை அடையலாம். 3 ஆண்டுகள் செய்யக்கூடிய அந்த பலனை 30 ஆண்டுகளில் விசாரத்தினால அனுபூதி பெற முடியும். அந்த தகுதி. அதுக்கு முன்னாடி நீ 30 ஆண்டுகள் பக்தியில் இருந்தியா? பல கோடி ஜென்மாவாக இருந்திருக்கிற. எல்லாருக்கிட்டையும் பக்தி இருக்குது. யோகம்தான் இல்லை. யோகம்னா என்ன? இறைவனோட சேரணும், 2 கலக்கணும், அதற்கான முயற்சிகள் எல்லாம் யோகம். குருவை தேடி ஐநாவரத்துலேருந்து டெய்லி வரணுங்கிறது என்னது? யோகம். யோகம். அதே நேரத்தில் நீ உட்காந்துருக்கிறதும் இப்படி சேர்றதும் ரெண்டும் ஒன்று தான். உண்டா இல்லையா? இதெல்லாம் கொஞ்சம் லாஜிக்கு முதல்ல சந்தேகம் வரும். அதுக்கப்புறம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா சொல்கிறது சரிதானே ஆகும். 30 ஆண்டுகள் 30 பாயிண்ட்டு, 30 நாட்கள் 30 பாயிண்ட்டு. டெய்லி ஒரு சூக்ஷ்மத்தை ஓப்பன் பண்ணுறோம் வச்சுங்க. முக்திக்கான படிக்கட்டுகள் 30 அப்படின்னு போட்டு ஏற்கனவே அவன் சிரவணம் பண்ணியிருப்பான், மனனம் பண்ணியிருப்பான், நிதித்தியாசத்தில் இருப்பான். இப்போ நாம் என்ன பண்ண போகிறோம்? அந்த கடைசி கதவை திறப்போம். இந்த 30 நாள் என்ன பண்ணணும்னா கடைசி கதவை திறக்கும். ஏன்னா கர்ப்பகிரக கதவை திறக்கும். அது இதை செய்ய முடியும். இப்பயே சொல்லிடுறேன். அட்வான்ஸ் புக்கிங். பேர் கொடுக்குறங்க, பேர் கொடுத்துருங்க. எல்லாம் முருகன்கிட்ட கொடுங்க. யார்கிட்ட கொடுக்க போகிறீங்க? உங்கள் பிரார்த்தனை. முதல்ல பிரார்த்தனை தாங்க. ஈஸ்வர கிருப்பா தாங்க எல்லாத்துக்குமே ஆதாரம். ஈஸ்வர கிருப்பா கிடச்சிடுத்துட்டா குரு கிருப்பா. என்னை யாராவது ரொம்ப கம்பல் பண்ணாங்கன்னா அங்கே மூலவர் படம் இருக்குல்ல, அங்கே போய் உட்காந்து சொல்லுங்கன்றுவேன். ஏன்னா என்னால் தாங்கிக்க முடியல. ரொம்ப டார்ச்சர், ஓவர் டார்ச்சராக இருக்குது.
வேணா சொல்லு, அங்கே போய் சொல்லுவாங்க. அதுங்க உஷார் என்ன தெரியுமில்ல, அங்கே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேங்க, அங்கே தான் நான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுங்க. சொல்கிறவங்க இருக்காங்க. அங்கே போய் முருகன்கிட்ட போய் சொல்லுங்க அண்ணா, அங்கே தான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. இதுக்கு என்ன அர்த்தம்? அதனால் இந்த தமத்தை கடக்கிறோன்னு இப்போ நம்ம இந்திர சப்தரிஷி சம்பாத மந்திரக. இந்திரனும் 7 ரிஷிகளும் விவேகானந்தரை ஒரு ரிஷின்னு சொல்கிறாங்க. சப்தரிஷிகளில் ஒருத்தர் தான் விவேகானந்தர் அவதார புருஷராக வந்து போயிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சப்தரிஷின்னு அந்த ஞாபகம் வருது. இந்திர சப்தர்ஷே சம்வாத். இந்திரனும் சப்தரிஷிகளும் கான்வர்சேஷன். வயக சுபர்ணா உபசேத இந்திர பிரிய மேதா ரிஷியோ நாதமானக. சுபர்ணா அழகிய இறக்கை உடைய பறவை போன்ற இந்த ரிஷிகளானவர்கள் இந்த இந்திரனை பார்த்து அதாவது அழகான பறவையை, அழகான இறகுடைய பறவை போன்ற இந்த மக்கள் நலன் விரும்பக்கூடிய பிரிய மேதா, புத்திசாலியாக இருக்கக்கூடிய ரிஷிகள் பிரார்த்தனை நாதமானகா பிரார்த்தனை செய்கிறார்கள். யார்கிட்ட? இந்திரன்கிட்ட பிரார்த்தனை செய்கிறாங்க. என்ன செய்கிறாங்கன்னா, அபதவாந்த மூர்ணகி, எங்களுடைய அறியாமை போக்குவாயாக, எங்களுடைய இருளை போக்குவாயாக, எங்களுக்குள்ள இருள் நிறைந்திருக்கிறது, பூர்திகி நிறைந்துள்ளது. சக்ஷுர் முக்த, அந்த இருளில் இருந்த முக்த விடுதலை பெறுவ. சக்ஷுர் கண்ணை, அறிவு கண்ணை திறந்து விடுவாயாக. யஸ்வான் இதையே அவபத்தான, அவபத்தான பாசத்தினால நாங்கள் கட்டப்பட்டிருக்கோம். சம்சாரத்தில் என்ன பிரச்சனை? சம்சாரம்தான் பிரச்சனையா? சம்சாரம் என்றால் உலகம். சம்சாரத்தில் என்ன பிரச்சனைன்னா இதான், ஒன்று வேணுங்க, அது தொடர்பாக லிங்காக ஒரு எடுத்தால் பஞ்சாக வந்துடும். ஒன்றில் ஆரம்பித்தோம்னா அப்படியே அது அப்படியே பரவலாக போகும். இப்போ சிந்தனை இறைவனை நோக்கி இருக்காது. இதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டால், கடமைகள்லாம் முடித்து வனப்பிரசத்தில் பேச வேண்டிய விஷயத்தான் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் கடைசி நேரத்தில் வனப்பிரசம் நீ போக முடியாது. அதனால் இறையும் தேடு இறைவனையும் தேடுங்கிற அறிவோட பயணம் செய்ய வந்த வேலையும் செய்யணும், சொந்த வேலையும் செய்யணும். ஏன்னா கடவுள் அப்படி தான் இந்த நியமங்களை வச்சுருக்காரு. பிரபஞ்சம் அப்படி தான் இந்த நியமங்களை வச்சுருக்கு இல்லையா? கடமையை எல்லா இடத்துலையும் வலியுறுத்துகிறாங்க. அதுக்காக தான் 7 வயசில் உபநிஷத்தை அறிமுகப்படுத்தினாங்க. உபநயனம் போட்டிருக்கவங்க எல்லாருக்கும் உபநிஷத்து தான் நம்ம போட்டிருக்கோன்னு தெரியாது. இடது தோள்பட்டையிலேருந்து வலது இடுப்பு வரைக்கும் ஒரு நாடி, பிரம்ம நாடி பயணிக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் உபநயனம். 3வது கண். குரு வந்து அந்த கண்ணை திறக்கிறாங்க. பிறவி 2வது பிறவியாக மாறுகிறது. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஒரு வாழ்க்கை வாழ்றீங்கன்னா சம்சார வாழ்க்கை, சம்சாரியாக இருக்கீங்கல்ல, அது 50 ஆண்டுகள் வாழ்க்கை ஆனந்தமாக வாழுங்க, ஆனந்தமாக நினச்சிக்கிட்டாவது வாழுங்க. அதுக்கப்புறம் உண்மையான ஆனந்தத்துக்குள்ளே வாங்க. பொய் மெய், பிரவர்த்தி நிவர்த்தி இல்லையா, இந்த அறிவோடாவது வாழுங்க. நேற்று சொன்ன இல்லையா, இங்கே இருக்கிறதெல்லாம் என்னதுன்னு சொல்லாத. இங்கே இருக்கிற எல்லா பொருளும் என்னுடைய உழைப்புனால், இரத்த வியர்வையினால், கடினமான உழைப்புனால், பயிற்சினால், முயற்சினால், படிப்புனால், வேலையினால் வந்தது அப்படின்னு நினைக்காத. அதுக்கு உனக்கு ஆற்றல் எங்கேருந்து வந்துச்சு? இத்தனை செய்கிறேன்னு சொன்னீங்க, ஒரு ஆற்றல் இல்லாமல் செய்ய முடியுமா? ஒரு சக்தி இல்லாமல் செய்ய முடியுமா? போட்டோம். அதெல்லாம் உன் கூட இருக்கு, ஆனால் ஒன்றுது இல்லை. என் கூட இருக்கு, ஆனால் என்னது இல்லை. இறைவன் 10 பேரை கோத்து விட்ருக்காரு உங்கள் பாஷையில். 8 மணி நேரம் வேலை செய்ப்பா தம்பி, பாக்கி 8 மணி நேரம் இவங்களோட காலத்தை செலவு செய்ப்பா.
இல்லைன்னா சம்சாரம் சாகரமாயிடும். வாழ்க்கை பயணம் ரொம்ப இருட்டடிப்பு அடித்து போயிடும். அதனால் பல என்டர்டெயின்மெண்ட்லாம் உருவாக்கி பல கலர்களை, பல வண்ணங்களை, பல எண்ணங்களை எல்லாம் கொடுத்து கொஞ்சம் அலக்கழித்து நவரசங்களை எல்லாம் காமிச்சு அந்த 50 ஆண்டுகளை கடந்து அப்புறமா 51லேருந்து எஞ்சி இருக்கிற காலங்கள் எவ்வளோ 100 வருஷமாக வாழ போகிறோம்? யார் சொல்லுங்கள் 100 வருஷம் வரைக்கும் நான் இருப்பேன்னு? அது உங்கள் ஆசையாக இருக்கலாம். எப்போ வேணாலும் போஸ்ட் ஓட்டிடுவான், ஜாகிரதை. ஓட்டுறானா இல்லையா? டக்கு டக்குன்னு ஓட்டிடுவான். நீங்கள் இது யார் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு வண்டியை எடுத்துகிட்டு போயிருப்பீங்க. சரி ராதாநகர் போயிட்டேனோ, வரத்துக்குள்ளே வேற ஒன்று ஓட்டிடுறான். அதுக்குள்ளே இதே என் வாழ்க்கை, இதான் மெய்ப்பொருள், இதான் மெய்ப்பொருள். வரத்துக்குள்ளே வேற ஒன்று ஓட்டிட்டான். அது யாரை பார்த்த முகம் மாதிரி இருக்கேன்னு நினச்சிட்டு போய் வரும்போது பார்த்தா வேற ஒன்று ஓட்டிடு. முன்னாடியே ஆண், இப்போ பெண்ணு, ஏதோ ஒரு பேர் போட்டிருக்கு. பேர் சொல்லக்கூடாது. இப்போ இந்த சப்தரிஷி எங்களுடைய, நாங்கள் பாசத்தினால கட்டப்பட்டிருக்கோம். எங்களுடைய அந்த அறிவுக்கண்ணை கொஞ்சம் திறந்து விட்டீங்கன்னா, அப்போனா அறிவே இல்லையா சம்சாரிக்கலாம்? மெய்யறிவு இல்லை. இப்போ அவனுடைய பார்வையெல்லாம் என்னவாக இருக்கும்? ஒரு கொஞ்சம் பெரிய கார் ஒன்று வாங்கணும், இந்த வீடு கொஞ்சம் பெரிய வீடாக வாங்கணும், சிங்கிள் பெட்ரூம்லேருந்து டபுள் பெட்ரூம் வந்தால் பத்தலையே, பசங்கள்லாம் வளர்ந்துட்டாங்க, அப்போ வந்து ட்ரிபிள் பெட்ரூம் வேணும், அப்புறமா இண்டிவிஜுவல் ஹவுஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வாங்கினவனாவது முக்தி பெறானா? 5 கிரவுண்டு இடத்துல 3 கிரவுண்டு வீடு கட்டி காம்பவுண்ட்லாம் போட்டு அவனாவது முக்தி தேடுறானா? தெரியாது அவனுக்கு. அவனுக்கு தெரியாது முக்தி கேட்கணுங்கிறது தெரியாது. பாக்கி எல்லாம் தெரியும் அவனுக்கு, உலகமே தெரியும், ஆனால் முக்தி தெரியாது. ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? எல்லாம் மறைப்பு தான், மாயாவுடைய மறைப்பு தான். மம மாயா துரத்தையா. அது மாதிரி இங்கே என்னாச்சுன்னா, இந்த சப்தரிஷியா அறிவு கண்ணை திறந்துங்கன்னு இந்திரன்ட்ட போய் கேட்குறேன். ஒரு அர்த்தம் இந்திரனுக்கு சிவம்னு பேர் உண்டு, சிவத்துக்கு இன்னொரு பேர் இந்திரன்னு பேர் உண்டு. சரி, அடுத்தது ஹிருதய லம்பன மந்திரம். இதுதான் முக்கிய பிராணன், இருதயத்தை அடைவதற்கான மந்திரம். அந்த முக்கிய பிராணன் இருக்கு இல்லையா, உயிராக இருக்கு இல்லையா, அதுக்கு அதிபதி ருத்ரன். அது சொல்லுது, பிராணானாம் கிரந்திரசி ருத்ரோ. எல்லா பிராணனுக்கும் அடிப்படையே ருத்ரனில் தான் கட்டப்பட்டிருக்கு. எல்லா பிராணனும் ருத்ரனோட முடிக்கப்பட்டிருக்கிறது, 10 பிராணனும். அப்போ அவர் தான் அதிபதி. மா விஷந்தக ஏ ருத்ரா, ருத்ரோ என்னுள் நுழைவாயாக. தேனான் அன்னே ஆப்யாயஸ்ய, நான் கொடுக்குற அந்த ஆகுத்தினால், அன்னத்தினால, அமிர்தத்தினால என்னுடைய பிராணசக்தியை வளர்ப்பாயாக அப்படின்னு ருத்ரனுக்கு. அதுதான் ஹிருதய லம்பனம். அடுத்தது தேவதா பிராண நிரூபண மந்திரக. நமோ ருத்ராய விஷ்ணுவே. ஏ ருத்ரா, நீ விஷ்ணுவை தன்னுள் அடக்கியவனாக இருக்கிறாய். பெருமைப்படுத்துது. ஹே ருத்ரா, ஏன்னா ருத்ரக சிருஷ்டியெல்லாம் உள்ளே போயிடும், சிருஷ்டியும் உள்ளே போயிடும், சம்ஹாரம் தானே இறுதியாக நிற்கும். அதனால் நமோ ருத்ராய, ஹே ருத்ர வணங்குகிறேன். விஷ்ணுவே, ஏ விஷ்ணுவே, விஷ்ணு ரூபத்தில் இருக்கக்கூடிய ருத்ரனே, விஷ்ணுவை தன்னுள் ஒடுக்கி வைத்திருக்கக்கூடிய தன்னுள். ஏன்னா ருத்ரனுடைய அப்படி பிரம்மம், ஈசன், ஹிரண்ய கர்ப்பன், விராட், அந்த தத்துவம் தானே, ஒரே தத்துவம் தான். அதனால் நமோ ருத்ராய, ஹே ருத்ர, விஷ்ணுவும் நீயே. முரத்தியும் மே பாகி, மரணத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாய். பாகினா என்னது? காப்பாற்றுவாய். பாகியான்னு கணேஷ பாகியாம் இன்னொரு பாட்டு ஐயப்ப பாட்டில் வரும். காப்பாற்றுவாயாக. முருத்தியம் பாகிம்
துவம் அக்னே द्युभिस् त्वम् आशुक्ष्निस् त्वम् अद्भयस् त्वम् अश्वमनस् त्वं वनेभ्य त्वम् औषधि त्वं नृणां निरुपते जायसे शुचिः त्वम् अग्नि நீ அக்னியை பாராட்டுறாங்க, ஆகுதி கொடுக்க போகிறாங்க. நீ அக்னி. தியுபினா யாகத்தில் நீ இருக்க, உன்னுடைய இருப்பிடம் யாகம், யாகத்தில் இருக்க. சரி. துவம் அசுசுக்ஷி, நீ நன்றாக விளங்குகிறாய், நீ யாகத்தில் நன்றாக விளங்குகிறாய். ஏ அக்னி, நீ யாகத்தில் நன்றாக விளங்குகிறாய். தும் அத்பய, நீ அக்னி எங்கே இருக்கிற? நீரில் இருக்கக்கூடிய அக்னி. வடவாக்னின்னு ஒன்று இருக்குது. கடலுக்குள்ளே கடல் நீர் வெளியில் வராமல் ஊர் மக்களை அழிக்காமல் இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு கட்டுப்பாடை இறைவன் வடிவமைச்சிருக்கார். உலகத்தில் உள்ள எவ்வளோ நீர் வந்தாலும் எஞ்சி இருக்கிற நீர், ஆபத்துக்குரிய நீரையெல்லாம் அது சாப்பிட்ருமா இந்த அக்னி. வடுவாக்னின்னு பேர். எல்லை தாண்டாமல், கடல் தன்னுடைய எல்லையை தாண்டாமல் இருக்கிறதுக்கு அந்த அக்னி வேலை செய்யும். அப்படியும் நீ தான் இருக்கிற. அஸ்மனஸ்பரி, நீ தான் மேகத்தில் மின்னலாக இருக்கிற. அக்னி தான் யாகத்தில் இருக்கிற, நீர்லையும் இருக்கிற, ஆகாயத்தை பஞ்சபூதமாக இருக்கிறேன்னு சொல்ல வருது, சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆகாயத்தில் மேகமாக இருக்கு, மேகத்தில் மின்னலாக இருக்கிற. வனேபிய, வனத்தில் ஓஷதி மூலிகையாக இருக்கிற. தும் நிருணா, நீ மனிதர்களுக்குள்ள நிருப்பத்தே ராஜாவாக இருக்கிறாய், அரசனாக இருக்கிறாய். சுச்சிகி, தூயவனாக இருக்கிறாய், தூய்மையானவனாக இருக்கிறாய். அதுக்கு பாஷ்யத்தில் சூரியனாகவும் இருக்கிறாய். ஏன்னா சூரியன் அக்னி தானே, அது சுத்தமாக இருக்குங்கிறதுனால ரொம்ப சுத்தமான பொருள்னால் சூரியன் சொல்லலாம். அது கூட எதுவும் சேர முடியாது அப்படின்னு சொல்லி ருத்ரனே விஷ்ணு அப்படின்னு நிரூபணம். அப்புறம் சிவேன மே சன்னிஸ்வ, ஏ சிவமே நீ என்னுள் நிலைப்பாயாக. அதாவது அபீஷ்ட யாச்சனா மந்திரம் எல்லாம் ஷார்ட்கட்டு தான். ஞான யோகம் மாதிரி எதுக்கு பயிற்சி முயற்சிலாம் பண்ணிக்கிட்டு நேராக கேட்டுருவோம் சாமிகிட்ட அப்படின்னு கேட்டு கொடுத்துறாங்க. இல்லைன்னா அந்த 1008 பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது? ரொம்ப சந்தோஷம். வில்லேந்திய வேலவனுக்கு இன்றைக்கி அபிஷேகம் நடந்திருக்கு. சுவாமிநாத சுவாமி திருவிளையாடல் பார்த்தீங்களா? பெரிய 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 அச்சீவ்மெண்ட்டு மாதிரி தெரியுது. இங்கே இருந்துக்கிட்டு குமரகுண்டத்தில் இருந்துக்கிட்டு வில்லேந்திய வேலவனுக்கு ஒரு அபிஷேகம் பண்ணுப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க செய்கிறாங்க. பார்த்தீங்களா? உலகம் ஒன்று தான், அத்வைதம். இதெல்லாம் பெரிய மறுமலர்ச்சி தெரியுமா? இப்போ 40 டிஸ்ட்ரிக்டும் என்ன பண்ணுவாங்கன்னா, சிஷியர்கள் 40 முருகனுக்கு கிருத்தியானுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. குறைஞ்சது 10 பேருக்கு சாப்பாடு போடுவாங்க. அடுத்த வருஷமும் ஒன்றும் இல்லை, 12 பேர் சேர்த்தா போதும். 12 மாதத்துக்கு ஒவ்வொரு கிருத்திக்கும் ஒவ்வொருத்தரும் அபிஷேகம் பண்ணுவான். பெருமையாக சந்தோஷமாக பண்ணுவான். அது 1000 இருக்கட்டும், 3000 இருக்கட்டும், 5000 இருக்கட்டும் பண்ணிடுவான். சாப்பாடு 10 பேருக்கு 5000. அதை நான் பண்ணுறேன். கொஞ்சம் நாட்களில் எல்லோரும் வருவாங்க, சுற்றி வர போகிறாங்க. பூஜை அம்மா காலையில் பண்ண போகிறாங்க. பூஜைக்கு பொருட்களெல்லாம் தானாக வரும். நீ ஆரம்பிங்க, கதையை ஆரம்பிங்க, கச்சேரி ஆரம்பிங்க. ஆரம்பித்தாச்சு, சந்தோஷம், மகிழ்ச்சி. அது தைக்கிறதையே அமைதி, எல்லாமே சிறப்பு தான். இங்கே இருந்துக்கிட்டு அங்கே வேலவனுக்கு அபிஷேகம் கேள்விப்பட்டேன், எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். தமிழ்நாட்டில் பாதி கோயில் விளக்கெறியறதே பழனி முருகனாலன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அவருடைய வருமானத்துலேருந்து இந்த விளக்கெறியாத கோயில்களுக்கெல்லாம் விளக்கேற்றுங்கன்னு ஒரு இது இருக்குதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது மாதிரி தன்னுடைய அம்சம் அங்கே இருக்குங்கிறத சுவாமி நிரூபணம் பண்ணிட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இங்கே அது ஒரு புண்ணியக்ஷேத்திரம். ஏற்கனவே அது புண்ணியக்ஷேத்திரம் தான். அது ஆத்மா இப்போ தான் அறியிறாங்க அவங்க. நாமெல்லாம் ஆத்மா தான், அறியாத பொருள் தான், இப்போ தான் அறியிறோம். அதுபோல் இங்கே இந்த
அபிஷ்ட யாச்சனா டைரெக்டாக கேட்குறது. அபிஷ்டனா எது விருப்பமானதோ கேட்குறது, கடவுள்கிட்ட கேட்குறது பிரார்த்தனை மூலியமாக. அதுக்கான மந்திரம் யாச்சனா மந்திரக. சிவேனுமே சந்திஷ்ட, ஏ சிவமே துக்கத்தை ஒடுக்குபவனே, சியோனேனுமே சுகத்தை வளர்ப்பவனே, சந்திஷ்டவ நிலை பெறுவாய், என்னுள் நிலை பெறுவாய். சுபூத் சுபூத்தனேமே சன்னிஷ்ட, சுபூத்தம்னா விருப்பத்தை தருபவன், துக்கத்தை ஒடுக்குபவன், சுகத்தை தருபவன், விருப்பத்தை நிறைவேற்றுபவன் இப்படின்னு சன்னிஷ்டவ என்னுள் நிலைப்பீராக. பிரம்ம வர்ச்சசேன பிரம்ம தேஜஸை கொடுத்து, பிரம்ம வர்ச்சஸை கொடுத்து கொடுப்பவனே தருபவனே எனக்கு கொடுத்து, சந்திஷ்டவ என்னுள் நிலைப்பாயாக. யஞஸ்ய அதீர் எதிர் சந்திஷ்டஸ் ஓபதே யஞ நமக. யாகத்துக்கு செழிப்பை, யாகம் செய்யும் செழிப்பை எனக்கு கொடுப்பாயாக. யாகத்து பொருள் பணம்லாம் வேணும்ல, அப்படி கொடுக்கக்கூடிய பரம்பொருளே என்னுள் நிலைப்பையாக. தே யஜ்ஞ நமக, அந்த யஜ்யமே உன்னை வணங்குகிறேன். உப்பத்தே நமக, உப்பத்தே நம, மேலும் மேலும் உன்னை வணங்குகிறேன். பரதத்துவ நிரூபணம், பரம்பொருள். இப்போ ஒரு வாக்கியம் சொன்னோம் இல்லையா, அங்குஷ்ட மாத்திர புருஷக, புருஷன் பரம்பொருள் கட்டை விரல் மாதிரி இருக்கிறார் ஹிருதயத்தில்னு. இது ஒரு இது எழுதி இது மகா வாக்கியம், 2 வார்த்தை தான். சத்தியம் பரம், சத்தியம் பரமம், ஒரே 2 வார்த்தை தான். உண்மையே பிரம்மம், சத்தியம் பரமம், அதுதான் பரம். சத்தியம் பரம், பரம் சத்தியம் ரெண்டும் ஒன்று தான். சத்தியம் பரம், பரம் சத்தியம். சத்தியன்னா ஸ்வர்கால லோகாத்து சிவந்தே, இந்த சத்தோட தொடர்பு இருப்பதனால, சத்தியமாக வாழ்க்கை நடத்துனதுனால தான் சொர்க்கலோகமே கிடைக்குதான். சொர்க்கத்தை அடைந்தவன் அங்கேருந்து விலகாமல் இருக்கிறான். சுயந்தேனா விலகிறதில்லை, கதாச்சன ஒருபோதும் விலகிறதில்லை. சத்தியத்தில் நிற்கிறவன் என்றைக்கும் சரிய மாட்டான். உலகத்துக்கு அவனுக்கு தர்மத்தின் வாழ்வதனை சூதுகவும் பின் தர்மம் கொஞ்சம் கொஞ்சமாக வெல்லும். சத்தியம் ஜெயிக்குன்னு சொல்லலை, சத்தியமேவ ஜெயித்தேன்னு சொன்னாங்க. அதனால் சத்தியத்தில் நிற்கிறவன் பயப்பட மாட்டான், கவலைப்பட மாட்டான். அதெல்லாம் இருக்குது. அதுபோல் கொஞ்சம் கூட விலகாத சொர்க்கோலோகமாக இருந்தாலும் அங்கே அடைவதற்கு சத்தியம் காரணம். தேவர்களெல்லாம் இப்போ மேலே போனதெல்லாம் எப்படி, இப்போ நம்மளை விட மேலான லோகத்தில் வாழக்கூடிய சொர்க்கலோகம், இந்த லோகம் இந்த லோகம்லாம் இருக்குல்ல, எல்லாம் தாத்காலிகம் தான், அது வேறு விஷயம். அவங்களாம் எப்படி போனாங்கன்னா சத்காரியங்களை ஈடுபட்டு மேலே போனாங்க. சத்காரியங்களை, இறைவனுடைய காரியங்களை எடுத்து போட்டு செய்வாங்க. ஞானம் இருக்காது, ஆனால் மேலே இருப்பான். பணம் இருக்கும், ஐஸ்வர்யம் இருக்கும். புரியுதா சொல்கிறது? ஞானம் இருந்தால் இறங்க மாட்டான். அவனுக்கு அந்த லோகமே அவசியம் இல்லை. ஏன்னா ஆனந்தம் அவனுக்கு. ஹாப்பி மோடில் இருக்கிறவனு, எப்பயுமே ஹாப்பி மோடில் இருக்கிறவனுக்கு நான் ஹாப்பிக்காக நான் ஒரு சினிமா தேட்டருக்கு போகிறேன்னு சொல்கிறதோ, வேறு எங்கேயாவது ஒரு வெளியிலேருந்து அவனுக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் தாத்காலிகம். உள்ளே இருக்கிறது நிரந்தரம். அந்த உள்ளே இருக்கிறத அவன் பிடிச்சிட்டான், வெளியில் இருக்கிறத என்ன பிடிக்கிறதுக்கு அவசியம் இருக்குது? இல்லை இல்லையா? நல்லா சர்பத்து நல்லா குளிர்ச்சியாக சாப்பிட்டுட்டு இருக்கிறான், கொஞ்சம் தண்ணி குடிங்க அப்படின்னு சொன்னால் எப்படி? இல்லை அமிர்தத்தை சாப்பிட்டுட்டு இருக்கான், கொஞ்சம் சர்பத்து குடிங்கன்னு சொன்னால் எப்படி? அதுபோல் ஒரு நாளும் அவங்க கீழே விலகிறதில்ல. சத்தாமிகி சத்தியம், சத்தாமிகி சத்தியம், அதாவது இருப்பதே சத்தியம், எப்போதும் அழியாது இருப்பதே சத்தியம். இருப்பு நிலையே சத்தியம், அழியாது இருக்கும் நிலையே சத்தியம். அதுதான் சனாதனம்னு சொல்கிறது. சும்மா சாதாரண வார்த்தை இல்லை சனாதனம்னு, சாதாரண வார்த்தை இல்லை சனாதனம்னு.
எப்படி சொல்லுதுன்னா சத்தாம்ஹி சத்தியம், இருப்பு நிலையே. இன்னொரு அர்த்தம், நல்லதெல்லாம் சத்தியம். சத்துனாலே சன்மார்க்கம்னா நான் நல்வழி. இப்போ சொன்னேன்ல கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி, அத்வைதம்னு சொல்லாமல் வள்ளலார் வெளிப்படுத்துகிறேன், புரிஞ்சுக்குங்க, மறக்க முடியாது. அத்வைதம்னு சொல்லாமல், உபநிஷத்துன்னு சொல்லாமல், வேதாந்தம்னு சொல்லாமல் சன்மார்க்கம்னு சொன்னாங்க. சன்மார்க்கம் எதை நோக்கி போகுது? சத்தை நோக்கி தான். எல்லாமே உலக ஜீவராசிகள் எல்லாமே சத்தை நோக்கி தான் போயின்னு இருக்கு. ஏன்னா அங்கே தான் ஆனந்தம் இருக்குது. எங்கும் இருக்கிற ஆனந்தம் ஒன்றுல இருக்குது. அங்கே போக வழி தான் இந்த உபநிஷத்து சொல்லுது. அதை தான் நம்ம 1000 வார்த்தைகளை கொண்டு வந்து, 100 வார்த்தை கொண்டு வந்து, 10 வார்த்தை கொண்டு வந்து, 5 வார்த்தை 6 வார்த்தை கொண்டு வந்து, 3 வார்த்தை கொண்டு வந்து ஒரே வார்த்தையில் பூர்த்தி செய்ய போகிறோம். இந்த 100 வார்த்தையை புரிய வைக்கிறதுக்கு 30 நாள் போதும் அடியனுக்கு. நீங்கள் அதை செயல்படுத்துறதுக்கு 3 ஆண்டுகள் தியானம் பண்ணணும். பூரணமாக புரியணும்னா அதுக்கு தான் நீங்கள் 30 ஆண்டுகள் தபஸ் பண்ணியிருக்கீங்க, ஆல்ரெடி பக்தி யோகத்தில் இருந்திருக்கீங்க. அதெல்லாம் ஒரு அனுமானம் கூட்டி கழிச்சு பார்த்தா கரெக்டாக வரும். எக்ஸாகரேஷன் இல்லை, அறியாமையும் இல்லை, அகங்காரமும் அல்ல, மெய்ப்பொருள் சொல்கிறேன். அதுதான் அட்வான்ஸ் நிலையில் ஒரு 30 வார்த்தைகளை செலக்ட் பண்ணி அதை வரிசைப்படுத்தி எடுத்து சொல்லி கொடுத்தோம்னா 30 நாளில் விசாரத்தில் அவனுக்கு அனுபூதி வந்துடும். அனுபூதியே தேடுறவனுக்கு 30 வார்த்தை அவசியம் இல்லை, ஒரே வார்த்தை போதும். அனுபூதியை மட்டுமே தேடுறவனுக்கு 1 வார்த்தை போதும். ஒரு வார்த்தை 30 நாளில் புரிய வைக்க முடியாதா? அதான் விஷயம். ஒரு அகண்ட பார்வை பார்க்கணும், பார்த்துக்கிட்டு இருக்கோம், முடிக்க போகிறோம். ஆழமான பார்வை பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னது? நுட்பமான பார்வை பார்க்கும்போது அனுபூதி ஏற்பட்டே தீரணும். அதுதான் வரிசை, இதுதான் மந்திரம், இதுதான் லாஜிக். சத்தாம்ஹி சத்தியம், நல்லதெல்லாம் சத்தியம். அதுதான் அடியேன் அன்புன்னு சொல்கிறேன். அன்பே சிவம்னு சொல்கிறேன். நான் சொல்லலை, ஏற்கனவே சொல்லி வச்சுருக்காங்க. அஸ்தி பாத்தி பிரீத்தின்னு சொல்லியிருக்காங்க. அஸ்தினா இருப்பு, பாத்தினா அது நான் விளங்குறேங்கிற சைத்தன்யம் உணர்வு, பிரீத்தினா அது அன்பு வடிவம், சத்து சித்த ஆனந்தம். தஸ்மாத் சத்தியம் ரமந்தே, அதனால் சத்தியத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள், சத்தியத்தை விரும்புகிறார்கள். பிரச்சனை அடிக்கடி ஒரு நெறிமுறை இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குச்சு, ரொம்ப பிடிச்சிருக்குச்சு, ரொம்ப பிடிச்சிருக்குச்சு, நான் உள்ளே இருக்கிறது. அதுதான் அவர் வடிவம் எடுத்து வந்திருக்கு. நெறிமுறைகள் பிடிக்குதுன்னு சொன்னாலே ஒரு உன்னத நிலை, அது ஒரு உன்னதமான நிலை. சத்தியம் பிடிக்குதுன்னு சொன்னால் அது ஒரு உன்னதமான நிலை. புனிதம் பிடிக்குதுன்னு சொன்னால் அது உன்னதமான நிலை. சத்தாம்ஹி சத்தியம், நன்மையெல்லாம் நல்லதெல்லாம் சத்தியம். இருப்பது சத்தியம். சத்தியேவ இதமக்ர ஆசித், சத்துதான் இங்கே இதற்கு முன் இருந்ததே, இருக்கிறதே, இருக்கும். இல்லைன்னா அந்த சத்து இல்லைன்னு சொன்னால் நம்மளை மாதிரி உள்ளவங்க, என்னை மாதிரி உள்ளவங்க எப்படி பேசுவாங்க சொல்லுங்கள்? ஒரே ஒரு செகண்ட் யோசனை பண்ணி பாருங்கள். சத்துங்கிற ஒரு மெய்ப்பொருள் இருக்கிறதுனால தான் என்ன மாதிரி உள்ளவங்க பேசுகிறோம், பேச முடியுது, சக்தி இருக்குது. புரியுதா சொல்கிறது? இவ்வளோதாயிரம் வருஷங்களாக தொடர்ந்து சுற்றி வருதே, ஆச்சரியமா இல்லையா? நான் யாரோ நீங்கள் யாரோ எல்லாமே எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஒரு புள்ளியில் எல்லாம் ஒன்றாகுதே, ஒன்று தான் எல்லாமாக இருக்கிறதே, அதுதான் அத்வைத்தம். தஸ்மாத் சத்திய ரமந்தே தப இதி. அடுத்து தபத்தை பற்றி சொல்லு. தபம் மேலானது என்று சொல்கிறார்கள். தபம் மேலானது என்று சொல்கிறார்கள். நான் அனஸ்நான பரம் எத்தி பரம். அதாவது நான் அனஸ்னா சாப்பிடாமல் இருக்கிறது, விரதம்.
தபத்தை விரதமாக சொல்கிறாங்க. தபம் மேலானது, சாப்பிடாமல் இருப்பது மேலானதுன்னு சொல்கிறாங்க. அந்த விரதத்தை விட மேலானது எதுவும் இல்லை என்று சொல்கிறார்கள். அதுதான் தபம் என்று சொல்கிறார்கள். எத்தி பரம் தபஸ் ததுதர்ஷ. ஆனால் அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். தவம் பண்ணுறது எப்போ நெருப்பில் இருந்து தான் நீ பயணிக்கணும், வாழ்க்கை நடத்தணும். தவம் என்ன, தவம்னாலே சூடுன்னு அர்த்தம், போட்டு வறுத்து எடுத்துரும். தபம் மேலானது, விரதம் மேலானது, தபத்தை விட மேலானது எதுவும் இல்லை. அதை கடைப்பிடிப்பது கடினம். தது துராதர்ஷ, அரியது. தஸ்மாத் தபஸ்வி ரமந்தி. ஆனால் அதனால் தபஸ்வி அதை விரும்புகிறார்கள். இப்படி வறுத்து எடுக்கிறது அவருக்கு பிடிச்சிருக்கான். எப்படி ஒழுக்கம் பிடிக்குது, சத்தியம் பிடிக்குதுன்னு சொன்னோம் இல்லையா, தவம் பிடிக்கிறது. நீங்கள் தபஸ் பண்ணுறாங்க, சாதுக்கள் தபஸ் பண்ணுறாங்க, தெரியுமில்ல. அவங்க இறையும் தேடுறாங்க, இறைவனும் தேடுறாங்க. நேரடியாக சொன்னால் பிராமணர்கள் இறையும் தேடுகிறார்கள், இறைவனையும் தேடுகிறார்கள். இறைவனை தேடும் எல்லாரும் பிராமணர்கள் தான். நம்ம புரிஞ்சுக்கணும், அறியணும், தெரிஞ்சுக்கணும். அதனால் அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. தபஸ்வியாக தான் இருக்காங்க. ஏன்னா ஞானத்தோட வாழ்க்கை. எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ரோல் வச்சுருக்காங்க. அந்தந்த இடத்துல அதை அவங்க செய்கிறாங்க. சன்னியாசம்லாம் அவங்களாம் யாரும் எடுக்கிற ரொம்ப ரேர் தான் சன்னியாசம் எடுக்கிறாங்க. வெள்ளை வேஷ்டி தான் கட்டுறாங்க. ஏன் அவங்களுக்கு இவ்வளோ ஞானம் இருக்கிறவங்க ஏன் சன்னியாசம் எடுக்கலை? கோடியில் ஒருத்தவங்க எடுப்பாங்க. அது ஜாதக அமைப்பு இருக்கும், அதை அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க, அதில் போவாங்க. இப்போ மேலான வாழ்க்கை, அது உயர்வான வாழ்க்கை, உலகை வழிநடத்தக்கூடிய அறிவு உடைய வாழ்க்கை. சம்சாரிக்கு உலகத்தின் தலைச்சிறந்த சொல் செயல்னு சொன்னோம் இல்லையா. ஞானிக்கு, யோகிக்கு, ரிஷிகளுக்கு, சித்தர்களுக்கு, குருமார்களுக்கு உலகின் தலை சிறந்த சொல் தத்துவமசி. நீயும் அவரும் ஒன்றுங்கிறது அறிவாய் தம்பி. நீயும் அவரும் ஒன்று. யார் சொன்னால் கேட்ப, சொல்லு. எப்படி சொன்னால் கேட்ப. அதுக்கான முயற்சிகள் தான் பண்ணிகிட்டுருக்கோம். நான் சொல்லலை, சொந்த கருத்து கிடையாது, எளிமையானது. நீ அன்பு வடிவம்னு சொன்னால் நீ கோவப்படுவியா? நீ அமைதி வடிவம்னா நீ சத்தம் போட்டுட்ருப்பியா, சண்டை போட்டு கிடப்பியா? நீ அமைதி, உன்னுடைய சொரூபம் அமைதி, நீ கத்தின்னு கிடக்கிற. நீ அப்போ நீ எங்கே இல்லை? உன்னுடைய சொரூபத்தில் இல்லை, வெளியில் இருக்கிற. நீ அன்பு வடிவம், நீ வெறுப்பை காமிக்கிற. அப்போ நீ யார்? உன் நிலையில் நீ இல்லை, அறியாமை. நீ ஆனந்த வடிவம், சதா துக்கியாக இருக்கிற. நீ யார்? நீ யார்? ஆனந்த நிலை. நீ அதை அறிய மாட்டேங்கிற, உள்ளே போக மாட்டேங்கிற, வெளியிலே நிற்கிற. பொழுதன்னைக்கு ரோட்லேயே நிற்கணும்னு நிற்கிற. உள்ளே போ, உள்ளே போங்கிற வார்த்தை தான் தவம். தஸ்மாத் தபஸ்வி ரமந்தே. தபஸ்வி அதில் ரமிக்கிறாங்கன்னா என்ன? ரமணானா என்ன அர்த்தம்? சத்தில் ரமிக்கிறாங்க. ரமணின்னு சொல்லுவாங்க இல்லையா, ரமணி, பெண்பால் ரமணி, ரமணான்னு சொல்லுவாங்க. ரமணினா என்னது? லயிப்பவள், லயிக்க வைப்பவள், ஆத்மாவில் லயிப்பவள், ஆத்மாவில் லயிப்பவன், கரைந்து போகக்கூடியவன் ரமணன். ரம்யா லக்ஷ்மி, ரமேஷ் ரமாவுக்கு ஈசன். இதெல்லாம் இருக்குது, நிறைய வார்த்தைகள். அதெல்லாம் நிறைய பேசலாம். அதில் லிங்குவிஸ்டிக் போனால் ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய விஷயம் எல்லாமே காரணச்சொல் சம்ஸ்கிருதத்தில். அது தெரியுமா? தமிழ்லே இருக்குது. சில இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் பண்ணுவோம் நம்ம. தமிழில் இருக்குது. எல்லாத்துக்கும் வேர்ச்சொல் பார்த்திங்கன்னா அது ஒரு வினைச்சொல்லாக இருக்கும். ஒரு காரணம் இருக்கும். காரணமோ வினையோ இல்லாமல் தமிழ் சொற்கள் கிடையாது எதுவுமே. இந்த பேரை வச்சே கண்டுபிடிச்சிடலாம், அந்த வார்த்தையை வச்சே கண்டுபிடிச்சிடலாம். உள்ளே வேர்ச்சொல் போனீங்கன்னா மூலத்தையே கொண்டு வந்து கொடுத்துரும்.
ஒரு ஊருக்காக இருக்கட்டும், மனுஷனாக இருக்கும், பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா காரண பேராக இருக்கும். ஒரு காரணம் இருக்கும், ஒரு வரலாறு இருக்கும். ஸோ இந்த இதில் சத்தியம் தப்பம்ங்கிற 2 வார்த்தையை அறிமுகப்படுத்திட்டு, இன்னைக்கு பெண்ணாக எடுத்துன்னு வரல, பெண்ணாக கொடுங்க. 178 பார்த்துருக்கோம். எதோ ஆரம்பித்தோம். 9 மந்திரம். பரவாயில்ல, ஏதோ மெதுவாக போகிறோம். விசாரம் இல்லாட்டினா கூட நமக்கு சரி. அருணாச்சல சிவ, 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 அருணாச்சல முருகனுக்கு. உருவாய் அருவாய் உளதாய் இலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அருவாய்